லவ் பண்ணும்போது உயிரை கொடுத்து நேசிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதும் ஏன் சில பேர் விவாகரத்து கள்ளத்தொடர்புன்னு தேடி ஓடுறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? பெரியவங்க சொல்லுவாங்க, ஒருத்தரை 2 தடவை காதலிக்கணும். முதல் தடவை காதல் ரொம்ப வேகமானது. அது அவங்களுடைய அழகையும் சிரிப்பையும் பார்த்து வர்றது. அப்போ எல்லாருமே ஹீரோவாகவும் தேவதையாகவும் தான் தெரிவாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி காலம் போக போக தான் அந்த முகமூடி மெதுவாக கலரும். அப்போ தான் பயம், பதச்சம், பலவீனம் எல்லாமே நெகட்டிவிட்டிஸ் தெரியும். ஹீரோவாக தெரிஞ்ச பையன் ஜோக்கராக தெரிவான். அப்புறம் பேரழகியாக தெரிஞ்ச பொண்ணு இம்சையாக தெரியும். அப்போ நிஜ முகத்தை பார்த்த உடனே இது நான் தேடின ஆள் இல்லை அப்படின்ட்டு வெளியில் வேறொரு புது முகத்தை தேடி போவாங்க. ஆனால் அங்கே போய் என்ன நடக்க போகுது? திரும்பவும் ஒரு கல்யாணம், திரும்பவும் ஒரு ஏமாற்றம் தான். உண்மையான காதல் அவங்களோட அழகாக இருக்கும்போது வர்றது கிடையாதுங்க. அவங்களுடைய அசங்கமான சோர்ந்த இம்சையான பக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, எனக்கு உன்னை எப்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட நிற்கிறது தான் 2வது காதல். அந்த 2வது காதலும் சகிப்புத்தன்மையும் இல்லாதவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்காது. நிஜத்தை நேசிக்க கற்றுக்கோங்க, நல்லதே நடக்கும்.